கண்மலையும் மீட்பருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளை இருதயத்தையும் தியானமும் உடைய சமூகத்துக்கு பிரியமாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். நல்ல மாலை ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மறுபடியும் நாம் கூடி ஆண்டவரை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தினாலும் காருண்யத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட அற்புதம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 முதல் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 வரை உள்ள பகுதிகளிலே 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியாக இருந்த ஒரு ஸ்திரீயினுடைய கஷ்டத்தை ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தினாலே சுகமானதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் ஆழமாய் உற்று கவனிப்போமானால் சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருப்பது இன்றைய உலகத்தில் உள்ள மக்களுக்கு கடினமாக இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்படும் இந்த ஒரு சின்ன காரியத்தை பல விதங்களில் தவறுதலாக பல டாக்டர்கள் இந்த நாட்களில் விளக்கம் கொடுப்பதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை அவர்கள் விளக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் யார் விளக்கப்பட வேண்டியவர்கள், சமுதாயத்தில் விலகி இருக்க வேண்டியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்றெல்லாம் லேவியராகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியை உணராதவர்கள் எழுதியிருக்கிறார். அந்த லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை மட்டும் படிக்காமல் விட்டுருக்காங்க. அங்கே முதல்ல ஆண்களை பற்றி தான் எழுதியிருக்கு, 2ஆவது தான் பெண்களை தொட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக கடவுள் இதை செய்தார்? இதை நம்முடைய அறிவுக்கு எட்டாத விதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஒருவேளை இதை நாம் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கும்போது என்ன சொல்கிறோன்னா, ஏன் இது உலகத்தில் சாதாரணம், இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆண்டவர் ஏன் இந்த நாட்களில் தனிமையை பெண்களுக்கு கொடுத்தார், தனிமையாக இருக்க விரும்பினார், அதை ஒரு தீட்டு என்ற வார்த்தையை வேதத்தில் ஏன் எழுதி வைத்தார் என்று நீங்கள் உன்னிப்பாய் கவனித்து ஜெபிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது கம்ப்ளீட் ரெஸ்ட் டே. அப்படிதான் இருக்கு. நல்ல ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆன்சர் என்னது? கம்ப்ளீட்டாக என்ன செய்யணும்? ரெஸ்டில் இருக்க வேண்டிய நாட்கள். அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கடவுள் அதை தீட்டு என்று எழுதவில்லை. டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. சில வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிற சில காரியங்கள் நீங்கள் ரொம்ப வேதத்தை தியானித்தா, கணவன் கூட மனைவியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சமத்துவம் என்று பேசிக்கொள்கிறோம். இந்த நாட்களில் சமத்துவத்தை அதிகமாக பேசுகிறோம். கடவுள் யார்? சமமாய் நேசிக்கிறவர். யாரையுமே உயர்த்தி யாரையுமே தாழ்த்தி அவர் பார்ப்பதே கிடையாது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவத்தில் ஆண் பெண்ணெல்லாம் பார்க்க முடியாது. அவருடைய கேரக்டரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சமம். ஆனால் பொறுப்பு என்பது வேறு, வேலை என்பது வேறு, செயல் என்பது வேறு. அதில் மாறுபடக்கூடாது. அதை நான் சமத்துவத்துக்கு பேசவே கூடாது. அதை நான் சமத்துவத்துக்கு பேசினால் எனக்கு அறிவு குறைவு என்று அர்த்தம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு அறிவு குறைவு என்று அர்த்தம். கடவுளை சமத்துவத்துக்கு கூப்பிடும்போது அறிவு குறைவான வார்த்தைகளை பேசவே கூடாது. நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் மிக ஜாக்கிரதையாக இந்த பகுதியை படிக்க வேண்டும். நான் இதை பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், பல விதங்களில் நான் பல கோணங்களில் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் இதை படிக்கும்போது உணர்ந்தது என்ன,
சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட வந்து ஒரு ஆம்பளையால் ஒரு ஆண் இந்த என்ன யூடியூபர் ஒருத்தன் இந்த டேட்டை பற்றி கேள்வி கேட்குறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறா, இதை தீட்டுன்னு சொன்னவனை அடிக்கணுன்றான். நான் அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அதுக்கு அவங்க எல்லாம் என்ன பிப்ளிக்கல்ல இப்படி இருக்கு அதுதான் அவங்க கொண்டு வராங்க. நான் சிரித்தேன். அதனுடைய நோக்கம் என்ன என்று உனக்கு தெரியவில்லை. ஒரு ரோடு போடுறோம் போது ரோடை என்ன பண்ணிடுறாங்க சொல்லுங்க, பிளாக் பண்ணுறாங்க. எதுக்கு? ரோடு போடும்போது ரோடை பிளாக் பண்ணுறாங்க. எதுக்கு? எப்பா நாங்கள் வேலை செய்கிறதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாத ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் என்ன செய்வோம், உங்களை பார்த்துலாம் தார் ஊற்ற முடியாது. இந்த தார் உன் சட்டையில் பட்டா கரை, உன் மேலே பட்டா வெந்துடும். உனக்கு இடையூறு உண்டு பண்ணிக்கிடாத. புரியுதா? மூணாவது என்னன்னா, நீ வந்துட்டு போனீன்னா நான் போட்ட ரோடு பழுதாயிரும். ஒரு ரோடு போடுறதுக்கு இவ்வளவு கண்டிஷன் இருக்கு. ஒரு பெண் ஒரு ஆண் இந்த உலகத்தில் வாழ்ந்து சுகித்திருக்குன்னு ஆண்டவர் கொடுத்தார். ஒருவேளை இதை ஆண்டவர் பெண்களுக்கு மட்டும் ஏன் கொடுத்தாருன்னு சில அறிவு ஜீவிகள் பேசுகிறத கேட்டிருக்கேன் நான். ஏங்க, பெண்கள் தான் குழந்தை வைக்க முடியும். கர்ப்பப்பையில் வளர்கிற பிள்ளைக்கு என்ன வேணும்? பிளட்டு வேணும். அந்த பிளட்டை அன்னைக்கு மட்டும் ஊற வைக்க முடியாது. ஆண்டவர் பிளட்டை உருவாக்கி அது மற்ற நேரத்தில் வெளியே தள்ளுறார். குழந்தை உண்டானோடனே அந்த பிளட் என்ன பண்ணுது? குழந்தைக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சது. இதான் அதில் இருக்கிற பிரச்சனை. இது வந்து ஒரு தீட்டுங்கிற வார்த்தை ஏன் எழுதியிருக்காங்கன்னா, யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த அம்மாவை வேலையாவாத, அது படுத்து இருக்கட்டு, அதை தொல்லை பண்ணாத. நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இதுதான் அந்த இடத்துல ஒரு ஆழமாக அதில் எழுதுறார். என்ன சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு ஆன்சர் வர்றது கடினமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் சொல்கிறது புரிஞ்சுட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருஷம் நடந்தாங்க சொல்லுங்க. இப்போ ஒரு லேடிக்கு இந்த நிலமை வந்தால் பிரயாணத்தை நிப்பாட்டணுமா, பாளையத்தை விட்டு புறம்பே போகணுமா, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணுமா? நம்ம நிறைய நேரம் முன்னும் பின்ன புரியாமல் பைபிளை படித்து என்ன எல்லாமே தியாலஜிக்கல் லிஸ்ட்டு கொண்டு போயிட்டோம். தியாலஜிக்கலை வர்றோம், பரிசுத்தாவியானுடைய அறிவுக்குள்ளே நுழைய மாட்டேங்கும். வேதம் எதுக்கு எழுதி கொடுத்துருக்குங்கிறது நுழைய மாட்டேங்கும். தியாலஜிக்கலுக்கு போயிடுறோம். ஆண்டவர் இது தப்பாக சொல்லிட்டாருன்றான் சிலவன். தேவையில்லாமல் வம்பு எழுக்கிறான். என்ன, ஆண்டவர் யார்? உன்னை முதலாவது நீ பாதுகாத்துக்கொள் என்கிற இடத்தை மனிதனுக்கு கொடுக்கிறான். உன்னை பாதுகாத்துக்க. உன்னை பாதுகாக்கிற விஷயத்தில் நீ ஜாக்கிரதையா இருந்துக்கும். உனக்கு கொடுத்துருக்கிற 6 அறிவை செபம் பண்ணி தப்பிக்கலான்னு நினைக்காத. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதை நான் ஒரு நாள் விளக்கறதுக்கு கடும்பாடுபட்டேன். ஒரு வாலிபன் என்கிட்ட கடுமையான பிரச்சனை பண்ணான். அப்போ நான் சொன்னேன், தம்பிமா ஓடி வர, நல்லா ஓடி வர. ஓடி முடிச்ச உடனே தாகம் வந்துட்டு நான் 3 பாட்டிலில் தண்ணி வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன்? சத்தம் போட்டு சொல்லுங்க. 3 பாட்டிலில் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணியை வச்சுட்டேன். நீ வந்து குடிக்கணும், எடுத்து அப்படியே குடிச்சிருவியான்னு கேட்டேன். அவன், அண்ணே யோசித்தான், உனக்கு இப்போ உன்னை பாதுகாக்கணுங்கிற உணர்வு இருக்கா நான் பார்க்க போகிறேன். கடவுள் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட பேசாத, இந்த மாதிரி சில காரியங்களை தவறாக என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாத சொல்லிட்டு அந்த 3 பாட்டிலையும் பார்த்துட்டு ஒன்றில் சாக்கடை தண்ணி இருக்குடான்னு வச்சுக்குவேன். அதை நல்லா நான் என்ன பண்ணியிருக்கேன், தெளித்து தான் வச்சுருக்கேன். அது எப்படி தெளித்தாலும் நிறம் மாறாது. அதை நீ தொடுவியா? தொட மாட்டா. ஏன்? கலங்கி இருக்கு. ரைட். அடுத்து ஒன்றில் உப்பு தண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒன்றில் நல்ல தண்ணி வச்சுருக்கேன். இப்போ உனக்கு உப்பு தண்ணி எப்போ தெரியும்? வச்சிருவான். எதை குடிப்பான்?
ஏன் இவன் உப்பு தண்ணி குடிச்சானே? இவனுக்கு அறிவு இருக்கு. இது குடிச்சா என் சரீரம் கெற்றும். ஒன்ன நீ பாதுகாப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது 6 அறிவு. படிச்சுக்கோ. இந்த அறிவை பயன்படுத்தாம நான் உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன், ஆண்டவரை நான் தெரியாம குடிச்சிட்டேன், இந்த தண்ணியை அப்படியே யூரினாய் போக வைத்து விடும், இப்படிலாம் நீ ஜோம் பண்ணினா ஒன்றை போல முட்டா பய எவனுமே கிடையாது. அதைத்தான் இதில் எழுதுறார். ஒரு லேடியா ஒரு ஜென்ஸா உனக்குன்னு சில விதிகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது உன் இயற்கைக்கு உன் பாடிக்கு அது தேவை. ஆனால் அது உன் பலவீனத்து நிமித்தமா கூடவும் செய்யலாம் குறையும் செய்யலாம். ஒன்றை நீ நேசிக்க பழகிறது உன் வேலை. ஒன்று தான் நீ நேசிக்கணும். உங்களை நீங்கள் நேசிக்காம நான் சாதிக்கணும்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம நேசிக்காம நிறைய காரியத்தை செய்கிறோம். என்ன அப்போ நம்முடைய இந்த இடத்துல என்ன கொண்டு வராரு? இந்த அம்மாவுக்கு 12 வருஷமா இருக்கு. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சுடுங்க. 12 வருஷமா இந்த அம்மாவை யாரும் தொடக்கூடாது. லேவியராமத்துக்கு போனோம். நான் தான் லேவியராமத்தை வாசிக்க சொன்னேன். லேவியராமம் 15ஆம் அதிகாரத்துக்குள்ளே போனேன்னா அதை பற்றி தெளிவாக எழுதியிருக்கு. ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. என்ன 15ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட அதை பற்றி ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? இந்த நாட்கள் முழுசும் அவள் விலக்கப்பட வேண்டியவள் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் ஏன்னு சொல்லிட்டேன், கம்ப்ளீட் ரெஸ்ட்னு சொல்லிட்டேன். ஒன்றை நீ பாதுகாத்துக்கொள்னு சொல்லிட்டேன். இந்த ரெண்டையும் வைத்து இந்த பகுதியை படிக்கணும். புரிதா? தீட்டுள்ளவள் அப்படிலாம் பேச முடியாது. அதுக்கு முன்னால் 15 வசனமும் ஆண்களை பற்றி எழுதியிருக்கு. நான் இப்போ அதை சொன்னேன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் அதுக்குள்ள நுழைய விரும்பலை. புரிஞ்சுக்கிட்டா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் அதிகாரத்துக்குள்ளே எங்கேருந்து வருது? 19ஆம் வசனத்துலேருந்தே வருது. என்ன எத்தனாம் வசனத்துலேருந்து? 19ஆம் வசனத்துலேருந்தே வருது. புரியுதா? இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்கு? 7 நாள் டைம் கொடுத்துருக்கு. கடவுள் அவளுக்கு கொடுத்த காலம் எத்தனை? 7 days. ஏன்? ஒன்று நீ காத்துக்கோ, உன் உடம்ப கெடுக்காத. இதுதான் எழுதி கொடுத்துருக்கிறார். வேற ஒன்றுமே எழுதல விடாது. புரியுதா? சயின்டிஃபிக்காக நம்ம செய்ய வேண்டிய சில காரியத்தை ஆண்டவர் மறைமுகமாக அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டார். இது ஏன் எழுதணும்னு கேட்காதீங்க. இது எழுதாட்டா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்குள்ளே போவாங்க. நிறைய பிரச்சனை நீங்கள் சந்திக்கலாம். ஐயா நான் விளக்கமானவள். இப்போ 12 வருஷம். எத்தனை வருஷம்? சத்தம் போட்டு சொல்லுங்க. 12 வருஷம். இப்போ பிரச்சனை அவளுக்கா, அவ புருஷனுக்கா, அவ பிள்ளைகளுக்கா, அவ குடும்பத்துக்கா? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவ்வளோத்தையும் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். புரியுதா? இது ஒரு 3 நாள் பேசலாம். அவ்வளோ கதை இருக்குது இதில். என்ன நான் அற்புதத்தை 3 நாள் பிரித்து பேசுனேன்னா இந்த யூடியூப்பில் போகிறது விளங்காது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கல வேண்டியது என்னென்னா, இந்த அம்மா படுத்திருக்கிறது இந்த அம்மாவுக்கு மட்டும் பிரச்சனையா, இவ கணவனுக்கும் பிரச்சனையா, இவ குடும்பத்துக்கே பிரச்சனையா? சொல்லுங்கள். பெரும் பிரச்சனை கணவனுக்கு, அப்புறம் குடும்பத்துக்கு. புரிஞ்சுதா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த அம்மா 12 வருஷமாக இந்த பாடுபடுறா. இப்போ பைபிள் என்ன சொல்லியிருக்கு? இந்த அம்மாவுக்கு போய் நீங்கள் சோறு கொடுக்கணும்னு வைங்க. இப்போ என் மனைவி இந்த பலவீனத்தில் இருக்கான்னு வைங்க, நான் அவளுக்கு போய் சோறு கொடுக்கணும்னா கதவை திறந்து வச்சுட்டு போயிடணும் ஸ்டூலில். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? சரி, வச்சுட்டு போயிடணும். அவன் சாப்பிட்ட பிளேட்டை நான் என்ன செய்யக்கூடாது. எங்க பைபிள் அப்படிதாங்க எழுதியிருக்கு. சரி, அப்போ அந்த அம்மாவுக்கு சோறு கொடுக்கும்போது எல்லாரும் என்ன ஆகணும்? பேச மாட்டேங்க. எல்லாரும் விளக்கப்பட்டவனா மாறணும். அப்ப யோசிங்க, இது எவ்வளவு கடினமான ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் அப்படின்னு சொன்னா, எப்பா அதுதான் முக்கியம். உன் மனைவி
உனக்கு ரொம்ப முக்கியமானவா. அவளுடைய உறவு உனக்கு முக்கியம் இல்லை, அவளுடைய உயிர் உனக்கு முக்கியம். இந்த வேதத்தில் படிக்கணும். என்ன, ஆபிரகாமும் சாராளும் பிரிஞ்சு போறாங்க சில காலங்கள். ஆபிரகாம் 2 முறை ஒரு தப்பு பண்றான். என்ன தப்பு பண்றான்? நீ என்னைய எல்லாரும் கேட்கும்போது என்ன சொல்லணும்? சகோதரின்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆபிரகாம் சரியா செய்தான்னு அல்லேலூயா சொல்லுவீங்க? உங்க மாப்பிள்ளை ஒரு பிரச்சனை வருது, உங்களை கூட்டிட்டு போறாரு, 4 பேர் உங்களை பிடிச்சி இழுக்க வாரான். உங்க மாப்பிள்ளை சொல்றாரு, இவா எனக்கு பெஞ்சாதி இல்லை. யாரு? எங்க சத்தம் போட்டு சொல்லுங்க. சகோதரின்னு சொன்னா எத்தனை பேர் நல்ல புருஷனை ஆண்டவர் தந்தாருன்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு இதில் இருக்கிற ஆழம் புரியுதுன்னு பார்ப்போம். இது நிறைய பெண்கள் பேசுறது நான் பார்த்துருக்கேன். ஆபிரகாம் ஒரு மனுஷனா? நீங்கள் பைபிளை படிச்சுக்கோங்க. விசுவாசிகளின் தகப்பன் யார் தான்? அவன் தான். ஏசாயா 51 அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, உன்னை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற தாயாகிய சாராளையும் நினைத்து கொள்ளுங்கள்னு எழுதியிருக்கு. நோக்கி பாருன்னு எழுதியிருக்கு. உனக்கு ஆவிக்குரிய தகப்பன் யார் தான்? என்னோட படியை படிக்கல, என்ன பார்க்கல, என்ன எடுத்து படிங்க வேணாம். ஏசாயா 51 அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, அவன் என்ன ஒருவனாக இருக்கையில் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் அவன் சந்ததியில் வந்தவன் தான் சொல்றாரு. அவன் ஒருத்தன் தான் என்னை தேடினான், அவன் ஒருத்தன் தான் கடவுள் வார்த்தையை கேட்டான், அவன் ஒருத்தன் தான் எங்க அப்பா செய்கிற சிலைய கடவுள் இல்லைன்னு கண்டுபிடிச்சான். இப்ப அவன் சந்ததி தான் நாம. அந்த ஆள் என்ன சொல்றாரு? மனைவியை பார்த்து நீ யாரு எனக்கு சகோதரின்னு சொல்லி. மொட்டை கட்டையா பைபிளை படிச்சுட்டு ஆம்பளையெல்லாம் என்ன இப்படி பயந்தாங்கோழியா இருக்காங்க? எங்க பைபிளை படிங்க. அங்க என்ன வருது அப்படின்னா, சூழலை பார்க்குறான் ஆபிரகாம், சூழலை பார்க்குறான். இப்போ எகிப்துக்கு வந்துட்டோம், இந்த நாட்டில் தெய்வ பயம் கிடையாது. அழகான பெண்ணை நினைச்சுவான், ராஜாவே கூட்டிட்டு போயிடுவான். இப்போ ஒன்ன கூட்டிட்டு போனான்னா என்ன கொன்றுவான். நான் மனைவின்னு சொன்னா என் உயிர் காலி. இப்போ உண்மையை சொன்னா உயிர் பெறும், நிரந்தரமா பிரிவு வந்துடும். அப்போ ஆபிரகாம் ஏன் சொன்னா, எனக்கும் என் மனைவிக்கும் இருக்கிற உறவனா காத்து கொள்ளனா எங்க 2 பேரோட உயிரும் முக்கியம். உயிர் பாதுகாக்கிறதுக்காக தான் அவன் என்ன சொல்றான்? உண்மையை மறைக்கிறான். கர்த்தர் யுத்தம் பண்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். நம்ம என்ன சொல்லிடுவோம்? என்னையா பொய் சொல்லுதாரு? பொய்க்கும் சில காரியத்தை மறைக்கிறதுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க வாங்க, இதே நிலைமையை இந்த பகுதியில் பாருங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உயிரை விரும்புகிறார், சுகத்தை விரும்புகிறார், உறவை விரும்புகிறார். ஏதோ கொஞ்ச நேரம் அனுபவிக்கிற உறவுக்காக உன் மனைவியை வேண்டான்னு சொல்லாதையா. அதனாலதான் நாங்க கல்யாணம் கட்டும்போது கேட்கும், வாழ்விலும் சத்தம் போட்டு சொல்லணும், தாழ்விலும் சுகத்திலும். புருஷன் சுகவீனமா இருந்தா பெஞ்சாதி தான் பார்க்கணும், பெஞ்சாதி சுகவீனமா இருந்தா புருஷன் தான் பார்க்கணும். பிரிந்து போகுதல் என்பது கிடையாது. இன்னொரு கணவனை தேடுவதும் தப்பு, இன்னொரு மனைவியை தேடுவதும் தவறு, விபச்சாரம். இதை அழுத்துறாரு. இதை இந்த இடத்துல வச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன சொல்றாரு? 12 வருஷம் இந்த அம்மாவுக்கு பிரச்சனை. அவளுக்கு புருஷன் இருந்தா அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லணும். எத்தனை வருஷம் பாடு பார்த்துருக்காங்க? 12 வருஷம். யோசிங்க, அது உள்ள மறைஞ்சிருக்கு. அவங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் நினைச்சு பாருங்க.
இப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன தெரியுமா? இந்த அம்மா ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. ஹலோ, இப்பதான் ரொம்ப ஆழமா நீங்க இதை படிக்கணும். இந்த அம்மா யாரு? தன்னை தானே மறைத்து வாழ வேண்டிய இடத்தில் இருக்கிறாள். ஏன்? சேஃப். ரெண்டாவது இன்னொரு சட்டம் இருக்கு, கல்லெறிஞ்சு என்ன விடுவாங்க? கொன்னு விடுவாங்க. நியாயப்பிரமாணத்தை மீறினா கல்லெறிஞ்சு கொன்னு விடுவாங்க. இப்போ இந்த அம்மா உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஆனா என்னையால இன்னும் உபத்திரவத்தில் வாழவே முடியும். என் உயிர் முக்கியம், ஆனா இதுக்கு மேல என் குடும்பத்துக்கு என்னால் கஷ்டம் கொடுக்க முடியாது. எனக்கு இந்த பாடுகளை சுமக்க முடியாது, என்னால முடியாது. இது ஏன் ஆண்டவர் செய்கிறார்னா, நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தேன். நான் தான் கொடுத்தேன். அதை வச்சு அடிமையா வாழாத. நியாயப்பிரமாணம் உன்னை அடிமையாக்கிவிடும். நியாயப்பிரமாண போதகனா இருக்க விரும்பாதே. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றான். சிலர் யாரா இருக்கான்? நியாயப்பிரமாண போதகரா இருக்கிறான். அதை செய்ய விடாத. நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? பாவிகளுக்கும் முரடர்களுக்கும் கொடுக்கப்பட்டது, உனக்கு அல்ல. நீ கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டியவன். நியாயப்பிரமாணத்தை ரொம்ப முக்கியப்படுத்தாத அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் அப்படி திட்டுறாருன்னா, நியாயப்பிரமாணம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கு. வாசிங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். ஹலோ, விசுவாசம் வந்துட்டா போதும். இயேசுவை கடவுள் நீ விசுவாசித்தா போதும். நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுட்டு வண்டி ஓட்டாத. இன்னைக்கு நியாயப்பிரமாணம் தலை தூக்கி விளையாடுது. இந்த பாஸ்டர் அத்தனை பயிலும் நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சிருக்கான். 10ல் 1 கூட. 10ல் 1 எது? நியாயப்பிரமாணம். 10ல் 1 நியாயப்பிரமாணம். கிருபையின் காலத்துக்கு நியாயப்பிரமாணத்துக்கு சம்பந்தமே கிடையாது. 10ல் 1 கொண்டானாலே நியாயப்பிரமாணம் வந்துடும். பைபிள்ல என்ன எழுதிருக்கு? நீ கொடுக்க வேண்டிய காணிக்கையினுடைய ஆரம்பம் 10ல் 1 சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது விசனமாயும் அல்ல. ஆமா, அது முக்கியம். ஆனா இன்னைக்கு நீங்க 10ல் 1 கொடுத்தா தான் ஒரு பாஸ்டர் சொல்றார் தெரியுமா, நான் பாளையங்கோட்டிலே அநேகரை இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தேன். அவனு இப்ப அத்தனை பேரும் ஐடியில வேலை பார்த்து கிட்டத்தட்ட நிறைய பேர் மெட்ராஸுக்கு போய் விட்டார்கள். நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, அவர்களை அந்தந்த சபையிலே காணிக்க கொடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நான் சொன்னது தப்பா போச்சு. அவன் எங்கே இந்த சபையில ரட்சிக்கப்பட்டானோ அந்த சபைக்கு தான் என்ன தர வேண்டும்? 10ல் 1 தர வேண்டும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லும் போது நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், இவனை போல ஒரு பிசாசே கிடையாது அப்படின்னு. ஆர் யூ பிரீச்சர்? ஆர் யூ பாஸ்டர்? ஆர் யூ டெவில்? வேதத்தை படிக்க மறுக்கிற கூட்டங்கள் இவைகள். என்ன சொல்ல வருகிறார்? இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை, அதுக்கு பேர் என்னது? நுகத்தடி. அப்போ இதை ஆண்டவர் உடைக்கணும். உடைக்கணும்னா அவர் தான் கொண்டு வந்தார் இத. அதனால அவரே இதை உடைக்கிறார். அவரே இதை உடைக்கிறார். பாருங்க என்ன அழகா. இப்ப அந்த பெண்ணுக்கு என்ன கொடுக்கிறார்? தான் இந்த நாட்டுக்குள்ளே நிற்கிறேன், இந்த ஊருக்குள்ளே நிற்கிறேன் என்ற ஒரு செய்தியை கொடுக்கிறார். ரொம்ப அழகாக அதை படிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த அம்மா இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே கூடாது, தொடவும் கூடாது, யாரையும் தொட்டு பார்க்கவும் கூடாது. ஆனா இந்த அம்மா இப்ப என்ன பண்றா? தைரியம் வருகிறது அவளுக்கு. எனக்கு அவளை ரொம்ப சந்தோஷம். என்ன தெரியுமா, அவளுக்கு இருக்கிற தைரியம். என்ன பண்ணிருப்பா? மாறுவேடம் பூண்டிருப்பா. ஏன்னா வெளியே போனா நம்மளை கொண்டு விடுவாங்க. அதனால இந்த அம்மா யாரை போய் தொட்டாகணும்? இயேசுவை தொட்டாகணும். அதனால மாறுவேடம் போட்டிருப்பா. இப்ப அவ விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல இந்த நியாய பிரமாணமாக என் நுகத்தடியை தூக்கி தூரேறிடான். வாயா,
எத்தனையோ மருந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு, எத்தனையோ டாக்டரை போய் பார்த்தாச்சு, சுகமா இல்லை. ஒருத்தரை பற்றி சொல்றாங்க, அவர் மரித்தவனை உயிரோட எழுப்பி இருக்காருன்னு சொல்றாங்க. அதனால நான் அங்க போவேன். ஆனா போடுனா எது தடையா இருக்கு? நியாயப்பிரமாணம். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், இன்னைக்கு திருச்சபையில் இயேசு கிறிஸ்து கிட்ட உள்ள வர்றதுக்கு தடை யார் தான்? எங்களை போல பாஸ்டர்ஸ் தான். நீ மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணுன்றான். அதுவும் கல்யாணம் கெட்டாதவன்ட்டு தான் எடுக்கணுங்க. ஒரு பிரசங்கியா இருந்தார், யோர்தான் நதியில தான் எடுக்கணும்னாரு. எங்க நீ நியாயப்பிரமாணத்தை தூக்கி தூர போடியா? நான் இந்த ஞானஸ்நானத்தை பற்றி ரொம்ப என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க கன்னியாகுமரி டயசிஸில். நான் கன்வென்ஷனுக்கு போகும்போது நான் சொல்லுவேன், இதை நான் பப்ளிக்கில் பேச முடியாது. ஒரு நாள் எனக்கு ரொம்ப கோவம் வந்து ஒரு போதகிட்ட கேட்டேன். அவன்கிட்ட கேட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவானான்னு கேட்டேன். உடனே பிரதர் பைபிள் அப்படி தானே இருக்குது, பைபிள் எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டேன். இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பிறகு தான் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு. சரி, ரைட், ஒத்துக்கிடுறேன். தீமோத்தேயுக்கு விசுவாசம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டேன். ஞானஸ்நானத்தில் வந்துச்சா, அம்மாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்ததுனால வந்துச்சா? சத்தமே வராத. ஏன் ஞானஸ்நானத்தினால விசுவாசம் வந்துச்சா, அம்மாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்ததுனால வந்துச்சா? சரி, பரிசுத்த ஆவியை எப்போ தான் பெறணும்? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தானே பெறணும். யோவான் ஸ்நானனுக்கு பரிசுத்த ஆவி எப்போ வந்தாரு? இனி பைபிளெல்லாம் எடுக்க முடியாது, உங்களால மாட்டிடுவீங்க. தாயின் கற்பத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டிருந்தான். பைபிளை படிக்க மறுக்கிறோம். எனக்கு காணிக்க வேணும், அதுக்காக நான் பைபிளை எப்படி திருப்புவேன்? இப்ப புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐயா ஒரு 75 வயசு பாட்டியம்மா தலையில பொட்டோட படுத்திருந்தாங்க ஒரு வியாதியில். அந்த அம்மாவுக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மாவுக்கு சோம்ல இறந்து போயிடும். இப்போ அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு என்ன வேணும்? ஞானஸ்நானம் வேணும் சொல்லுது. எந்த பாஸ்டர் முக்குவான் சொல்லுன்னு ரெடியனே பார்த்தாரு. சுவிசேஷம் ஊழியன்னா என்னன்னு தெரியாதவன் தான் ஞானஸ்நானத்தை பத்தி பேசுவான். தெரு தெருவா போய் சுவிசேஷ ஊழியம் செய்தவனுக்கு என்ன இருக்காது? நம்ம சிஎஸ்காரன் வச்சிருக்கான்ல, எங்கிட்ட ஞானஸ்நானம் கொடுத்தா தான் நாங்கள் அறிக்கை வாசிப்போம். ஆங்கிலிக்கேன் சபையா நாங்கள் வாசிக்க மாட்டோம், ஏன்னா நீ கிறிஸ்தவன் கிடையாது. அவன் தனி பரலோகத்துக்கு போகிறான், நம்ம தனி பரலோகத்துக்கு போகிறோம். இவன் ஒரு பயிலும் பரலோகத்துக்கு வர மாட்டான். அதான் அவ்வளோ ஜட்ஜி வந்து இப்போ உள்ள உட்காந்துட்டு இருக்கான். நீ நல்லா புரிஞ்சுக்கோ, வேதத்தை படி. ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கானான்னு மட்டும் பாரு, அவன்கிட்ட இயேசு இருக்காரான்னு பாரு. ஓ நியாய பிரமாணத்தையும் ஓ சட்டத்தையும் தூக்கிட்டு ஃபுல் பீட்ல ஆடாத. ஒருத்தனும் கோயிலுக்கு வரமாட்டான் இன்னும் கொஞ்ச நாள்ல. வேதத்தை படி, ஒருவனை பாரு, கிறிஸ்தவனான்னு பாரு, கிறிஸ்தவனான்னு பாரு. ரோட்ல பிச்சை எடுக்கிற ஒரு பிச்சைக்காரன் இயேசுவை ஏற்றுக்கொள்றான். அவன் வந்து உன்னை ஞானஸ்நானம் கொடுத்தானா நீ கேட்க, அவன்கிட்ட என்ன கேள்விலாம் கேட்க? அவன் உன்கிட்ட இருக்கிறதோட போயிடுவான். சட்டத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் தூக்கிட்டு அலையாத. கிறிஸ்துவை பார், கிறிஸ்துவை நோக்கு. அதுக்கு தான் பைபிள். நல்லா புரிஞ்சுக்க சொல்லிட்டேன். நம்ம நிறைய தப்பு பண்றோங்க. என்ன, நியாயப்பிரமாணத்தை சட்டத்திட்டத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயர்வாள் பெஞ்சாயும் தான் கோயிலில் இருப்பான். மீது அவ்வளோ பேரும் இடத்த காலி பண்ண போறான். இந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ரொம்ப சீக்கிரமா வர்ற ஜெனரேஷன் கோயிலுக்கே வரமாட்டான். நீ போடுற ஆட்டத்தை பார்த்தா. நான் ஒரு சர்ச்சில் பிரசங்க வேலைக்கிழமை, பெரிய வேலைக்கிழமை, ஒரு ஆராதனையில் சண்டை வந்திருக்கு. ஆராதனைக்கு முன்னால் கோயில், நான் அந்த கோயிலில் இருக்கேன் 6 மணி நேரில். வெளியே நான் அந்த கோயிலுக்கு போகல, வீட்டில் இருக்கேன். நான் இன்னொரு சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு போனோம். நான் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன். இங்கே 6 மணிக்கு ஆராதனை.
ஒரு கூட்டம் கோயிலுக்கு போகுது, வாலிபர்கள் வாசலில் நிற்கான். ஒரு சின்ன பிரச்சனை, கோயிலில் வந்து ஐயர்வாள் கரெக்டாக 40 நிமிஷத்தில் சர்வீஸை முடிச்சுட்டு போயிட்டார். மண்டபத்தில் ஒரு சண்டை, ஆராதனை நடக்கிற வரைக்கும் அங்கே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வாலிப பெண்ணு திருவிருந்து எடுக்கலை, ஏன்னா அவ்வளோ சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கான், கோயிலுக்குள்ளே வரக்கூடாது. ஆராதனை முடிஞ்ச உடனே என் மகன் எல்லாரும் வரானுங்க, நான் போகிறேன். இல்லை என்ன வெளியே நின்று வந்தியாம என்னன்னு கேட்டேன். அதுக்கு எனக்கு ஃபோன் வந்துச்சு. இப்போ நான் சொன்னேன், ஏப்பா சண்டை நடந்துச்சு, உள்ளே போய் தகராறு பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் வாலிபர்லாம் அவரை தாக்கிட்டு இருந்தோம், ஐயர்வாளை எதுவும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவரை திருப்பி அனுப்புறதுக்கு இருந்தோம். ஆனால் 40 நிமிஷத்தில் எது முடிச்சிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு, சரி அதுக்கு என்னெல்லாம் இவ்வளோ சத்தம் போட்டு வரையினார். ஒருத்தர் என்கிட்ட விளக்கம் என்ன சொன்னா தெரியுமா, கிரிமினல் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னா. இல்லை அது என்ன வழக்கம் அப்படின்னு, சிஎஸ்ஐனா கிரிமினல் ஆஃப் சவுத் இந்தியான்ட்டு போயிட்டான். நான் அலறிட்டேன். உன்னை பற்றி, உன் சர்ச்சை பற்றி வருங்கால சந்ததி என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கோ. இது புரியாம நான் பைபிளை தூக்குறேன், எனக்கு கதீட்ரல் சர்ச் இருக்கு, பெரிய இதெல்லாம் பேசாத, உன்னை விட்டு ஓடிடுவான். நிலைமை மோசமாகிட்டு இருக்கு சொல்லிட்டேன். என்ன யோசிக்கீங்க? இந்த அம்மா தைரியம் பாருங்க, என்ன அழகா இருக்கு. எலும்பி வாரா, இப்ப முதல்ல மறைச்சிட்டா, உள்ள வாரா, பெருங்கூட்டம். இவ கெட்ட நேரம், பெருங்கூட்டம். இப்ப அவன் என்ன செய்யறா? எத்தனை பேரை இடிச்சிருப்பா சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். எத்தனை பேர் இடிச்சிருப்பா? கணக்கத்த பேர் இடிச்சிருப்பா. ஆனால் இடித்தது யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்ப இடிச்சு 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 போறா. எத்தனை பேரை தொட்டு பார்த்திருப்பா? ஏன்னா அவ மைண்ட் என்னதான், தொடணும், தொட்டா அற்புதம், இயேசுவை தொடணும். ஆனா இயேசுவை தேடி தேடி போறா, சுத்தி சுத்தி என்ன வருது? டிஸ்டர்ப்னஸ். எங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் மூலதனமே கிறிஸ்தவம் தாங்க. அதுல இடையூறு வந்துகிட்டே தான் இருக்குங்க. அதை மீறவன் தான் மனுஷன். வேதத்தை தவறுதலாய் போதிக்கிறவர்கள் பெருகி கொண்டிருப்பாங்க. பைபிளை மட்டும் ஃபெய்த் பண்ணு, உனக்கும் ஆண்டவருக்குள்ள விசுவாசத்தை மட்டும் பாரு. பிரசங்கியாருடைய விசுவாசத்தை தூக்கி குப்பையில போடு, சட்ட திட்டத்தை தூக்கி ஏறி, அதெல்லாம் இனி உன்னை கிறிஸ்துக்குள்ள நடத்தாது. தைரியமா நான் சொல்றேன், அது உங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தாது. குப்பைக்கு போடுதான் ஆகும். சட்ட திட்டமும் குப்பைக்கு கூட எடுக்க மாட்டான். நீங்க இதை போதிக்க ஆள் கிடையாது. என் சபைக்கு வந்தா பரிசுத்தாவி வருன்றான், என் சபைக்கு வந்தா ரெச்சி போறன்றான். ஒன்னாலையும் இதை பரிசுத்தாவி கொடுக்க முடியாது, உங்க அப்பனாலையும் பரிசுத்தாவி கொடுக்க முடியாது. பரிசுத்தாவி கொடுக்கணும், பரிசுத்தாவியான ஒரு உன் மேல இறங்கினாதான் முடியும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்கி வருகிற தேவனால இந்த எழுதி வச்சிருக்கு. எந்த சபைக்கு போனாலும் பரிசுத்தாவி வராது. நியாயப்பிரமாணத்தை கையில வச்சுக்கிட்டு ஆடுறோம். சட்டங்காச்சாரங்களை கையில வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கல்யாணம் நடத்தணும்னா ஒவ்வொருத்தன் படுற பாடு. ஒரு பாஸ்டர் மாதிரி 2000 கேட்கான், ஒருத்தன் 10,000 கேட்கான், ஒருத்தன் 15,000 கேட்கான். எனக்கு உங்க சபையை நினைச்சுனா, நேத்து கூட ஒரு ஆள்கிட்ட சொல்லி, ஒரு குருவானோட சொல்லி, அண்ணே நான் இருக்கிற சபையில மேரேஜுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு. ஏன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சபையா இருக்கானாரு. மெட்ராஸ்ல ஒரு பாஸ்டர், ஆமாயா மேரேஜுக்கு ஃபீஸே கிடையாது எங்க சர்ச்சில் அப்படின்னு. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? நியாய பிரமாணத்தை கையில் தூக்கிட்டு அலையாத, சட்ட திட்டத்தை கையில் தூக்கிட்டு அலையாத. என்ன ஆண்டவர் என்ன செய்தாரு? சட்ட திட்டங்களை சிலுவையில் கொன்னார்னு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? சட்ட திட்டத்தை எங்க கொண்டுட்டாரு? சிலுவையில் உறிஞ்சாருன்னு இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். நமக்கு அந்த மாதிரி வசனம்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப சட்டத்தையும் திட்டத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மா என்ன பண்றா? போறா பாருங்க, அவ பாட்டுக்கு போறா. சரியா? இப்போ போய் தொட்டு தொட்டு பார்க்கா. எத்தனை பேரை தொட்டுப்பான்னு நான் நினைச்சு பார்த்தேன். இன்னைக்கு பல பேரை தொட்டுப்பா. தொட்டு பார்த்தும் அவளுக்கு என்ன இல்லை, சுகம் வரல. இப்போ அவ உடம்புல ஒரு மாற்றம் வந்துட்டு,
என்ன மாற்றம் வந்துட்டு? பலன் வந்துச்சு. உடனே அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஆகா நான் தொட்டது யார? இயேசுவை. இப்ப அவ என்ன செய்யறா? கிளம்ப ஆரம்பிக்கா. ஏன்னா அவளுக்குள்ள இப்ப பயம் இருக்கு. இப்ப நான் என்னை கிழிச்சு வெளியே தெரிஞ்சேன்னா, நீ யாரு? பெரும்பாடு உள்ளவா, நீ என்ன பண்ற? இதை தொட்டது தப்பு, அதனால நாங்க உன்னை நினைச்சுவோம் கல்லெறிஞ்சி கொல்லுவோன்றுவான். ஆண்டவர் பார்த்தாரு, உன்னைய இந்த சட்டத்திலிருந்து காப்பாற்ற என்னால முடியும். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 2:15. எங்க பைபிளை நல்லா படிச்சுக்கோங்க. சட்ட திட்டங்களாகி, சட்டம் திட்டம், நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருந்தாலும் சரி, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து ஈரத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் சட்ட திட்டத்தை தூக்கிட்டு அலையவே கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க திருச்சபையில் இன்னைக்கு இல்லை என்னைக்குனாலும் சட்ட திட்டத்தை தூக்காதீங்க. வேதத்தை பாருங்க, அன்பை புரிந்து கொள்ளுங்க, வேதத்தை கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 2வது ஞானஸ்நானம் கொடுக்கவே கூடாது. ஏன்? ஒரே ஞானஸ்நானம் தான். ரீட் யுவர் பைபிள், அதுல முக்கியத்துவம் கொடு. வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நோக்கி பார்ப்பாரு. சிஎஸ் சட்டத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்க்க மாட்டாரு. அப்போ இப்ப அந்த அம்மா பாருங்க, தொட்டுட்டா, ஒளிஞ்சு ஓடன்னு நினைக்கா, பிடிச்சிட்டார் ஆண்டவர். என்னை தொட்டது, சத்தம் போட்டு சொல்லுங்க, பேதுரு என்ன சொன்னா? நீங்க அதை படிச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கும், அதுல நிறைய விளக்கம் இருக்கு பார்த்துக்கோங்க. இப்ப ஆண்டவர் தொட்டது யாருன்னு சொல்றாரு. என்ன 31ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க, மார்க் 5:31. இப்ப நான் சொல்றேன், இதுக்கு அவன் ஆண்டவர் ஆன்சர் பண்ணாரா? ஏன்னா நீ மனுஷன், நான் யாரு? கடவுள். என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளியே போயிருக்குன்னு உனக்கு தெரியாது. அதனால உனக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தொட்டது யார், எத்தனை நேரம் கேட்டாரோ எனக்கு தெரியாது. இப்ப என்ன செய்றார் ஆண்டவர்? கேட்ட உடனே இப்ப வாசிங்க, எங்க 32ஆம் வசனத்தை படிங்க. நான் இத்தனை வருஷம் பைபிள் படிச்சிருக்கேன், இந்த வசனத்தை இன்னைக்கு தான் கவனிச்சேன். தொட்ட உடனே கூப்பிட்ட உடனே அவர் எழுப்பிட்டாருன்னு நினைச்சிட்டேன். இல்லை, ஆண்டவர் என்ன பண்றாரு? இவளை எழுப்பி விட்டே ஆகணும் அப்படின்ட்டு கண்ணை சுற்றிலும் விட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இவளுக்கு ஆண்டவர் தெரிஞ்சிச்சு, ஆகா இவர் நம்மளை என்ன செய்வாரு? கேட்ச் பண்ணிடுவாரு அப்படின்னு தெரிஞ்சு இவளுக்குள்ள என்ன வந்துட்டு இப்ப 33 வாசிங்க. ஹலோ, ஆண்டவரே கேட்கிற, கல்லறிஞ்சு எரிஞ்சு விடுவானுல, கொன்னு விடுவானுல, என்னைய பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உண்மையை பூரா சொல்லிட்டான். அவன் என்னமோ ஆண்டவரே அப்படின்னு சிம்பிளாலாம் சொல்லல, A to Z சொல்லிட்டான். 12 வருஷமா நான் யார் தெரியுமா? பெரும்பாடு உள்ளவா, விளக்கப்பட்டவா, எல்லாரையும் உடைச்சிட்டு வெளியே வந்தேன், இப்போ உம்மரை தொட்டேன். இப்போ கேட்குறேன், அங்க நியாய பிரமாணத்தை யாராவது வாய் திறக்க முடிஞ்சிச்சா? வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உடையவர் அவர். ஆண்டவர் அந்த பிள்ளையை, அந்த அம்மாவை பார்த்து சொன்னாரு, அவளை பார்த்து மகளே. நான் சூப்பரா இருக்குல்ல? என்ன சொல்றாரு? நீ என் மகா. ஒரு சாமியும் உன்னைய மகான்னு சொல்லாது. இந்த உலகத்தில் 500 சாமி இருக்கு, அல்லாஹ் இருக்கிறாரு, எல்லா தெய்வமும் இருக்கு. உன்னை பார்த்து என்ன சொல்லும்? உங்களை பார்த்து என்ன சொல்லும்? சாமிக்கு நீங்க யாரு? பக்த கோடி.
அல்லனா என்ன சொல்லும்? சொல்லுங்க, அல்லனா என்ன சொல்லும்? நீ என்னை வணங்குற அடிமை. இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? மகளே. தான் ஆண்டவருக்கும் மத்த கடவுளுக்குள்ள உறவு வித்தியாசம். மகளே, என்ன அழகா இருக்குங்க, சூப்பர்ல. நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன அழகா அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானோடு போய் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்போ இதோட முடிச்சிருக்கு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் எடுத்தாகணும். இது நியாயப்பிரமாணத்தை கையில் வைத்திருக்கிற பரிசேயருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். கூப்பிட்டு ஆன்சர் பண்ண முடிஞ்சா, கொஸ்டின் பண்ண முடிஞ்சா, கல்லெறிஞ்சு கொல்ல முடிஞ்சா? முடியாது. ஏன் தெரியுமா? அதுதான் என் ஆண்டவர் தாவீதுக்கு அருளிய நித்தியமான கிருபை. நிறைய நேரம் தாவீதை டச் பண்ணா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வாருங்கள், கேளுங்கள், தாவீதுக்கு அருளிய நித்தியமான கிருபைகளை உங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஏன் சொன்னாரு? ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? தாவீது பாவம் செய்துட்டான். ஆனா அவன் எங்க போயிருக்கணும்? பாவத்தை மன்னிப்பு கேட்கறதுக்கு பிரதான ஆசாரியன் போயிருந்தான்னா அவன் கல்லெறிஞ்சி கொல்லுன்னு சொல்லியிருப்பான். யார? தாவீத. இவன் யார்கிட்ட போனா? யார்கிட்ட போனா? தேவன்கிட்ட போய் அழுதான். 51ஆம் சங்கீதத்தை எழுதினான். சொல்றது புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஏசாயால வரும் என்ன? வாருங்கள், கேளுங்கள், தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உங்களுக்கும் உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப தாவீதுக்கு அருளிய கிருபை என்ன? என்கிட்ட வந்ததுனால நீ பர்சேவாளுடைய மனைவியை கொன்னாலும் உன்னை நான் மன்னிப்பேன், உன்னை கல்லெறிந்து கொல்ல விட மாட்டேன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற விட மாட்டேன், உன்னை மனுஷனா மாற்றுவேன், உன்னை மறுபடி ராஜாவா மாற்றுவேன். கிறிஸ்து தாவீதின் சந்ததியின் பிறந்த வேர். அவரை நோக்கி பாரு. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி, உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் சரி, பல ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி, அவர் ஒன்னே ஒன்று தான் எதிர்பார்க்காரு. என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அந்த பெண்ணை பார்த்து சொன்னது போல நம்மையும் பார்த்து சொல்லுவாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கண்களை மூடுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்மண்டை வரும்படி எப்போதும் காத்திருக்கிறேன். யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். என் வாழ்வில் நிம்மதி இல்லை, என் கணவன் என் பிள்ளைகளால் எனக்கு நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் எனக்கு அமைதி இல்லை. வாயை திறந்து இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறீர், என்னை ரட்சியும். நீங்க எங்க இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும், இயேசு கிறிஸ்துவே எனக்கு வழிகாட்டும். வழிகாட்டும். அன்பின் ஆண்டவரே, அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினீர், நியாயப்பிரமாணத்தை தூக்கி எறிந்தீர், சட்ட திட்டங்கள் ஆகிய எங்களுடைய திட்டங்களை சிலுவையிலே எரித்து கொன்று போட்டீர். உம்மண்டை வருவதற்கு யாரும் தேவையில்லை, நீரே பிரதான ஆசாரியராய் இந்த ஆலயத்தில் இருக்கிறீர். அந்த விசுவாசத்துக்குள்ளாக சபையை நடத்த எங்களுக்கு பலன் தாரும். நேசிக்கிறதையும் அன்பு செலுத்துவதையும் விட்டு விடாதபடி சபை வைராக்கியத்தெல்லாம் தூக்கி தூர எறிந்து போட்டுவிட்டு கிறிஸ்துவை
உலகத்துக்கு சொல்லவும், கிறிஸ்துவண்டை மக்களை வழி நடத்தவும் எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். வியாதியாக இருப்பார்களானால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரச்சனையில் இருப்பார்களானால், நீர் இப்பொழுது அவர்களை தொடும். எந்த அந்தகார பேய்களின் வல்லமைகளாயிருந்தாலும் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விலகி போகட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.